அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னையோட குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில் எழுந்திரிச்சோன்னே எப்பயும் போல ஒரு அடுப்பில் பால் போட்டிருக்கேன். பாத்திரம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சுருப்பேன்ல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வாஷிங் மிஷின் சைடு ஒரு கதவு இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா கொஞ்சம் வெக்கை எல்லாமே இருக்கும். ஏன்னா குக் பண்ணாலே கொஞ்சம் வெக்கை ஆயிரும்ல, அதனால தான் பாத்திரத்தை எடுத்துகிட்டு அந்த இடத்தையும் அப்படியே தொடச்சிட்டு ஒரு அடுப்பில் குக்கரு, ஒரு அடுப்பில் பால் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறேன்னா, ஃப்ரெண்ட் வந்துட்டு உருளைக்கிழங்கு பூரி ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. அதனால் ஒரு அடுப்பில் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு குக்கரில் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் என்னோட டீ போட்டாச்சு. கோதுமை மாவில் தான் செஞ்சு கொடுத்து விட போகிறேன். ஆனால் அஃப்ரீனுக்கு மைதா மாவில் செய்கிற பூரி தான் ரொம்ப இஷ்டம். ஆனால் ஸ்கூல்லலாம் போய் சாப்பிட்டோன்னு வைங்களேன் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆயிரும். கோதுமை மாவுனா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும்ல, அதனால தான். பாப்பா வந்துட்டு பூஸ்ட் இல்லையா, ஆனால் பால் குடிக்கவே மாட்டாள். ஆனால் லைட்டாக காஃபி பவுடர் போட்டு அந்த பாலோட ஸ்மெல் எல்லாமே மிஸ்மேட்ச் பண்ணியாச்சு. இங்கிட்டு வந்துட்டு பூரிக்கு மசாலாவுக்கு வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசாக எந்த மசாலாவும் இல்லை. வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கடவுளுந்த பருப்பு, ஜீரகம் போட்டுட்டு ரெடி பண்ணியாச்சு. எப்பயும் போல் தான் அதே மாதிரியே ரெடி பண்ணிட்டேன். எங்கிட்ட ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு இருந்துச்சா, அதில் தக்காளின்னு வந்துருச்சு. சர்க்கரை, தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பணியாரம் சுட்டாச்சு. இந்த மாதிரி சுட பணியாரம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பூரியும் நான் சுட்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு பூரி இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது என்னவோ எப்பயுமே எனக்கு ஃபஸ்ட்டு போடுவோம்ல அந்த பூரி பார்த்திங்கன்னா அவ்வளோவா பொங்காது. ஆனால் நெக்ஸ்ட்டு போடுற போது நல்லா வந்துட்டு பொங்கி வந்துடும். அது வந்துட்டு அது எண்ணெயோட டெம்பரேச்சர் பொறுத்து தான். எண்ணெயோட டெம்பரேச்சர் கரெக்டாக இருந்தாலே பூரி வந்துட்டு நல்லா வந்துட்டு பொங்கி வரும். சூப்பராக பூரி ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி அஃப்ரீனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி இங்கிலீஷ் எக்ஸாம் வேறு இருக்குது அவளுக்கு. ஏன்னா அவளோட ஃபேவரட் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன்ல, அதனால் பூரி ஆவி பறக்க ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு லஞ்ச் பேக்கிங் அப்படியே பேக் பண்ணிவிட்டேன். காலையில் எப்பயுமே ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி வைப்பேன். அப்போ தான் எக்ஸாம் எழுதுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. அதனால் பாப்பா படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே நான் லஞ்சையும் பேக் பண்ணிவிட்டு பாப்பா கிட்டே அந்த கொஷின் ஆன்சர் எல்லாம் கேட்டுட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. குட்டி மேடமும் பார்த்திங்கன்னா என் கூட வராங்க பாருங்கள், எப்படி வராங்க பாருங்களேன். அவங்களுக்கு வந்துட்டு பேக் இல்லையா, எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதனால் ஒரு கொஞ்சம் கோவமாக இருந்தா. அப்புறம் எப்பயும் போல் நார்மல் ஆகிட்டா. வீட்டுக்கு வந்தோடனே பாத்திரம் கழுவுனது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு எப்பயும் போல் நம்ம கிச்சனையும் நீட் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி பெட் கவர்லாம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சா, அதெல்லாம் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டாச்சு. கிச்சனும் நீட் பண்ணியாச்சு, ஹாலை நீட் பண்ணியாச்சு, ரூமும் நீட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா நம்ம வீட்டில் கிட்ஸ் இருக்குல்ல, அதனால் அப்பப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் என்ன, நம்மளோட ஃபேவரட்டான அந்த 5 நிமிஷம் வந்துருச்சுங்க. உட்காந்து சுட ஆவி பறக்க இன்றைக்கி கண்ணாடி கிளாஸில் டீ குடிக்க போகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. கடையிலலாம் போனால் கொடுப்பாங்கள்ல, அதே மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங்.